ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில மாற்றங்கள் என்ன, மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆபத்துக்கள் எதுவும் இருக்கா, அதில் நீங்கள் வழிவரத்துக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் அவங்களுடைய தசாபுத்திகள் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரியும் பலன்கள் வேரியேஷன் ஆகும். ஸோ ராசி, நட்சத்திரம், பிறந்த கிழமை, நேரம், தேதி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வைத்து மட்டும்தான் ஒருத்தருடைய எதிர்காலத்தை நம்மளால் தீர்மானிக்க முடியும், கணிக்க முடியும். இது நம்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜோதிடத்தின் மேலே யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஜோதிடம் போய் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் அவங்களுடைய அடுத்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாது. பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அப்படி யாராலையும் கணிக்க முடியாத விஷயங்களை கூட தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த ஜோதிடம். அந்த வகையில் இப்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான கிரக மாற்றமானது ஏற்பட போகுது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஜூன் 2 இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. ஸோ குரு பயிற்சி அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. குரு எப்போதுமே ஒரு சுப கிரகம். அதுக்காக அவர் நல்லது மட்டும்தான் செய்வார் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஸோ குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் பலன்களை கொடுப்பார். தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்தினுடைய அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் குரு பகவான். ஸோ இவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு உங்களுக்கு மாறி இருக்காரு. ஸோ அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 8ஆம் இடத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலுமே அதனுடைய பலன்களை கொடுப்பாங்க. இதில் 5ஆம் பார்வையாக 12ஆம் இடமான அயன சயன விரயஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் தாங்க பார்க்குறாரு. ஸோ குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு போனாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பொதுவாக சனி அஷ்டமத்தில் இருந்தால் அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டம சனி என்னென்ன கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் சிம்மராசி நேயர்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. அவங்களாம் சொல்ல முடியாத கஷ்டங்களை பார்த்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. கஷ்டம், அவமானம், இது மாதிரி நிறையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் அனுபவிக்கும் போது மட்டும்தான் அதனுடைய வழிகள் தெரியும். சொல்லும் போதெல்லாம் அது யாருக்கும் புரியவே புரியாது. இப்போது தனுசு ராசி நேயர்களுக்கு அந்த அஷ்டம இடத்துல யார் போய் அமர போகிறாங்க அப்படின்னா, குரு பகவான் அமர போகிறாரு. குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போனாலுமே கூட அவருடைய பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தான் கொடுக்கும், மாற்றத்தை தான் கொடுக்க போகுது. ஆனால் அது என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படின்றத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம குருவும் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. பொதுவாக தன கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிது அப்படின்னா அதனுடைய சமசப்தம பார்வை தனஸ்தானத்தில் தான் பதியும். அப்போ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இப்போ உச்சம் பெற போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை தான் அவர் பார்க்குறாரு. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு அப்போ என்ன கிடைக்கும்? தனஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பொருளாதார ரீதியான உயர்வு கிடைக்கும். செல்வ செழிப்புகளானது ஏற்படும். பணபலம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். உற்றார் உறவினர்களுடைய அன்பு, ஆதரவு, இப்படி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்கும், எதிர்பாராத ஒரு சில விஷயங்களும் நடக்கும். எல்லாமே ஆனால் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்க போகுது. ஒரு வேலை விஷயமாக நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் உருவாகும். அதாவது உங்களை யாரெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இனி உங்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுவும் இந்த ஜூன் 2க்கு அப்புறமாவே இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, அந்தஸ்து அப்படின்னு டோட்டலாக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மாறப்போகுது. சொல்லப்போனால் உயரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மாறப்போகுதுங்கிறத விட வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு நீங்க போகுது. ஸோ நிம்மதி கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய இருக்கக்கூடிய இடம் தேடி அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வர்யங்களும் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதை தேடிலாம் போக வேணாம். உங்களுக்கு தானாகவே எல்லா நல்லதுமே நடக்க ஆரம்பிக்கும். குருவுடைய 5ஆம் பார்வையானது 12ஆம் வீடான அயன சயன விரயஸ்தானத்தில் விழுது அப்படின்றதுனால இதனால் உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில்
சுப விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ எல்லா காரியங்களையுமே நீங்கள் தைரியமாக துணிச்சலாக வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. வெற்றிகள் வந்து கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்காது. நிறைய தடை, தாமதங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பாஸ்போர்ட் எடுக்கிறதுல, விசா சார்ந்த விஷயங்களில் நிறைய சர்ச்சைகள்லாம் எழுந்திருக்கும். இப்படி உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து குடியுரிமை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் இப்போ வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை தான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை துரத்தி துரத்தி வந்த அவமானங்கள், அசிங்கங்கள் இப்படி எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து இப்போ வந்து விலகப் போகுது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது உயிருக்கு ஆபத்தான நோயால் கூட பாதிக்கப்பட்டிருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களாம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைலாம் இருந்திருக்கும். அப்படி அந்த சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக அதிலேருந்து முழுக்க முழுக்க நீங்கள் ரெக்கவர் ஆவீங்க. முறையான திட்டமிடுதல் ரொம்ப அவசியமானது. நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே கூட ஃபஸ்ட்டு அதை எப்படி செய்கிறோம், செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றத முதல்ல வந்து யோசிச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக தான் இருக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்யுங்க. ஏன்னா அதுக்கான நல்ல சான்ஸ், நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்க போகுது. வாய்ப்புகளை வந்து நழுவ விடாதீங்க. எப்போதுமே நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்த பாருங்கள். அதில் வெற்றி கிடைக்குதா, தோல்வி கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம் தான். நம்ம எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ்டாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு அதில் வந்து நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தனுசு ராசிக்காரங்க மறந்துடாதீங்க. குருவுடைய 7ஆம் பார்வையே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் வந்து விழுது. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பதியறதுனால இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத தன வரவுக்கெல்லாம் லாபங்கள் இருக்குது. ஸோ அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது. குடும்பத்தில் எல்லையில்லாத மகிழ்ச்சி கிடைக்கும். வேலையில் மாற்றம் வேணுமா, வீடு மாற்றம் வேணுமா, எதுலெல்லாம் உங்களுக்கு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஸோ குருவுடைய எந்த பயிற்சி உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி சொந்தமாக வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குங்க. சொந்தமாக தொழில் செய்யணும், இல்லை ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய தொழில் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு தொழில் அமையும். தொழிலும் வந்து நல்ல வளர்ச்சியும் வந்து அடையும். ஸோ இப்படி எல்லா விதமான பாக்கியங்களுமே குரு பகவானால் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய இன்னிலிருந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. பங்காளியோட ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து, தாய்வழி சொத்து, பாக பிரிவினை பண்ணுறது இது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காதுங்க. அதாவது இது வரைக்கும் வசூலாகாமல் இருந்த கடன் கூட இப்போ நீங்கள் வசூல் பண்ணிவிடுவீங்க. யாருக்கெல்லாம் எதுவும் கடன் கொடுத்து வச்சுருக்கீங்க, வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரைட் டைமு நீங்கள் வசூல் பண்ணுறதுக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாக்கு வன்மையும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால விரும்பியதை நீங்கள் வாங்குவீங்க. அதாவது துக்கம், துயரம், சங்கடம் அப்படின்லாம் எதையுமே நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே உங்களை விட்டு இப்போ விலக போகுது. குருவுடைய 9ஆம் பார்வை எடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் விழுது. ஸோ இதனால் உங்களுக்கு கடினமான உழைப்பு நீங்கள் கொடுக்கும் பொழுது, முயற்சிகள் கொடுக்கும் பொழுது அதற்குரிய பலன்களை வந்து எடுப்பீங்க. எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தாலும் எல்லாம் கிடச்சிடாது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு நேரம் வந்து ஆப்டாக இருக்காது. நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது, வீட்டிலே தான் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே நடக்காது. யாரெல்லாம் வந்து உழைக்கணும்னு நினைக்கிறீங்க, நேர்மையாக இருக்கிறீங்க, உண்மையாக இருக்கீங்க, முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது. உடலாலும் சரி, மனசாலையும் சரிங்க, புதுசாக ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும், தெம்பு வந்து கிடைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா புதிய சிந்தனைகள் உங்களுக்கு பிறக்கும். இதனால் முன்னேற்றம் அப்படின்றது ஈஸியாகவே வந்து அடைய முடியும். ஏன்னா நிறைய சிந்தனைகளை வந்து நம்ம செய்யும் பொழுது தான் நம்மளுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர ஆரம்பிப்போம். நமக்கு ஆசைகள் அப்படின்னு இல்லாத மனிதர்கள் யாரும் இருக்கவே முடியாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அது கிடைக்கும். இதே போல தாங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்வியில் தற்காலிகமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கட்டும், தோல்விகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி இதையெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஸோ நல்லா படிங்க. தனுசு ராசினியர்கள்லாம் கவலைப்படாதீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு டைம் நல்லா இருக்கிறனால நல்லா படிக்க முடியும், நல்ல மதிப்பெண் வாங்க முடியும், நல்ல ஒரு உயரத்துக்கு போக முடியும். உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரைட் சாய்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நீங்கள் படித்து நல்ல ஒரு பட்டம் வாங்க முடியும். அதாவது எப்போதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு மிக முக்கியமானது அப்படின்னா அந்த பொறுமை தான். அந்த பொறுமையும் நிதானமும் தான் உங்களை வந்து எதிர்கால வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொடுக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் நிலம் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வாகனம் வாங்கணும்,
எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணுங்கள், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸை பொறுத்து அது வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது நிதி உதவிகளை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் இப்போ வந்து கிடைக்கும். ஸோ விபரீத ராஜயோகம் வந்து ஏற்பட போகுது அப்படின்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தாருடைய தேவைகள், உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட தேவைகள் இருக்கும், தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அதை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒன்றொன்னா வந்து பூர்த்தி செய்யறதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். பிள்ளைங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மனசில் என்ன கவலை இருந்தாலும் அந்த கவலையெல்லாம் தூக்கி தூர போடுங்க. எல்லா கவலையும் வந்து மறந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய கிடைக்க போகுது. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு தான் கிடைக்காம இருக்குது. ஸோ எவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ திறமை இருந்துமே கூட அந்த சரியான வாய்ப்பு அப்படின்றது இல்லாமல் தான் இவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோ உங்க. ஏன்னா தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு டைமிங். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் உச்சம் பெற்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு. அப்படிங்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. எதிரியை வந்து சோம்பேறித்தனத்தோடு இருந்துடாதீங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. ஸோ கண்டிப்பாக எது உங்களுக்கு தேவை, இது இருந்தால் போதும்பா அப்படின்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சிறப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க போகுது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம். ஸோ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக திறமை அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த திறமையை நீங்கள் வெளிக்காட்டுங்க. அந்த திறமையின் மூலமாக நீங்கள் வெளிவரத்துக்கு உயர்றதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து மற்றவங்க சொல்கிறதுனால வந்து வரக்கூடியது கிடையவே கிடையாது. எல்லாமே நாம் வந்து எடுத்து வைக்கக்கூடியது தாங்க. ஒருத்தங்க வீட்டிலே தான் இருக்கணும், சோம்பேறித்தனமாக தான் இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள என்ன தான் சொன்னாலும் அந்த வேலையை செய்ய போகிறது கிடையாது. அதே ஒருத்தங்க சொல்லாமலே ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. அப்படி எல்லாத்துலேயுமே வந்து அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் இருந்தது போதும், இனிமேட்டுக்கு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எதிர்காலம் உங்களுடைய கையில் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கான விஷயமாக நீங்கள் மாற்றிக்கோங்க. தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் குரு பகவானை தரிசனம் செய்துட்டு வாங்க. அஷ்டம குருவால் அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.